ஹலோ கைஸ், தளபதி விஜயின் கோட் படத்தோட விசில் போடு அப்படின்ற பாட்டை ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யுவன் மியூசிக்கல்ல தளபதி வாய்ஸ்ல இந்த பாட்டு கேட்கறதுக்கு உண்மையிலே நல்லாவே இருந்தது. நினைச்ச மாதிரியே இந்த பாட்டு ஒரு குத்து பாட்டா தான் இருக்கு. பெர்சனலா எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போது தளபதி வாய்ஸ் யுவன் மியூசிக் வேற லெவல்ல இருந்தது. தளபதியோட லுக் வேற லெவல்ல இருந்தது. டான்ஸ் பத்தி பார்க்க போனோம்னா பிரபுதேவா ஒரு டான்ஸ் மாஸ்டர். அவருக்கு ஈக்குவலா தளபதியும் பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காரு. பார்க்கவே நல்லா இருந்தது. வாய்ஸும் மியூசிக்கும் கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவர் சிங்கிங்கா போய்கிட்டு இருக்கு. குறை ஒன்னும் சொல்லல. எனக்கு பெர்சனலா கொஞ்சம் பாட்டு கேட்கும்போது அப்படி தோணுச்சு. ஆனா மியூசிக் எல்லாம் பக்காவே இருந்தது. பாட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பாட்டுல உள்ள நிறைய வரிகளை கூர்ந்து கவனிச்சா தளபதியோட பார்ட்டி, அதாவது அவரோட கட்சி சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த பாட்டுல நிறையவே இருக்கு. இந்த பாட்டுல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான டீடைல்ஸ் பத்தி பார்த்தோம்னா பார் 68 சயின்ஸ் 1974 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுல தளபதி பிறந்த வருஷம் 1974 அதை மென்ஷன் பண்ணிட்டு தளபதியோட 68வது படம் அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பிரபு கதை இல்லாம கூட படம் எடுப்பாரு, ஆனா அவர் தம்பி இல்லாம படம் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் எல்லா படத்துலயும் அவரோட தம்பி இருப்பாரு. ஆனா நம்ம நோட் பண்ணாத இன்னொரு விஷயம் என்னன்னா அவரோட எல்லா படத்துலயும் யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் டைரக்டரா இருப்பாரு. வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா காம்போல வந்து எல்லா படத்தையும் மென்ஷன் பண்ற விதமா கோட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு சாங் லிரிக் வீடியோட எண்ட்ல அந்த எல்லா படத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்றத நான் வரிசையா சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2007 வந்த சென்னை 6,28,000, ரெண்டாவது 2008 வந்த சரோஜா, மூணாவது 2010 ஜெய் நடிப்புல வெளியான கோவா, நாலாவது 2011 தலை நடிப்புல வெளியான மங்காத்தா, ஆறாவது 2013 வெளியான கார்த்தி நடிப்புல வந்த பிரியாணி, ஏழாவது 2015 வெளியான சூர்யா நடிப்புல வெளிவந்த மாஸ், லாஸ்ட் 2021 சிம்பு நடிப்புல வெளியான மாநாடு. இவங்க ரெண்டு பேரும் காம்போல வந்த எல்லா படத்தோட ஈஸ்டர் எக்கையுமே அந்த இடத்துல காட்டியிருந்தாங்க. இந்த பாட்டுல எதுக்கு அதை வச்சாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அது கொஞ்சம் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருந்தது. நீங்க எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.